இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை தண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. காலையில் வாங்கினோம். பார்க்கும்போது கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, தண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த தண்டை வேஸ்ட் பண்ண மனசு வரல எனக்கு. அந்த தண்டை போட்டு கீரை தண்டு குழம்பு வைக்கலாம். ஆனால் எப்படி அறந்தாங்கி பக்கம்ல எங்கள் நயனா என்ன செய்வாங்கன்னா, கீரை தண்டு வாங்கினாலே நண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து அந்த குழம்பு வைக்கும்பொழுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பசங்களுக்கு டைம் கிடையாது வாங்குறதுக்கு. அதனால் கீரை தண்டையே நண்டு குழம்பு சாயல்லே வச்சுட்டு கேரட் பொடி மாஸ் பண்ணிவிட்டு மிதி பாவக்காய் சிவகங்கை பக்கம் நல்லா கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு லஞ்சு முடிச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு பசங்களும் கிளம்பிட்டாங்க. பாவா கிளம்பிட்டாரு. மாமனார் மாமியாருக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் இந்த பதிவு போடுறேன். இன்றைக்கி இட்லிக்கு ஒரு படி, தோசைக்கு ஒரு படி அரிசி போட்டு ஊற போட்டு அரைச்சி முடிச்சிட்டேன். காலையில் 4:30க்கே எழுந்திரிச்சு அந்த வேலை சமையலோட சமையலாக அந்த வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா, காகத்துக்கு நல்லா பழைய சோறு, நாள் வச்ச சோறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்பொழுதுமே. அதை 2 பிடிக்கு எடுத்துக்கொண்டு போய் காகத்துக்கு வச்சாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதோட மாடு, நான் கோலம் போட போகும்பொழுது மாடு எங்கள் தெருவில் நிறையா பசுமாடுகள் நிறையா இருக்குது. காலையில் வெயிட் பண்ணி நிற்பாங்க. அவங்களுக்கு பச்சரிசி வெல்லம் கலந்து வச்சுட்டு, இந்த மாதிரி பசுமாடு காகத்துக்கெல்லாம் உணவு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கெடு பலன்கள் இருந்தாலும் எல்லாமே ஓடி போயிடும், எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன்ல, எடுத்தோடனே டிஃபன் பாக்ஸில் கட்டிட மாட்டேன். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எச்சில் படாமல் காகத்துக்கு சாதம், என்ன குழம்பு வைக்கிறோமோ அது, கூட்டு பொரியல் எது வைக்கிறோமோ நான்வெஜ் இல்லாமல் சைவமாகவே அதுக்கு எடுத்து வச்சுட்டு மாடியில் கொண்டே வச்சுட்டு தான் டிஃபன் பாக்ஸ் கட்டுவேனா. அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அந்த பழக்கம். எங்கள் நைனா என்ன பண்ணுவாங்கன்னா, பசின்னு யார் வந்துட்டாங்கனாலே சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. இப்போ ரோட்லேயே ஒரு காய்கறி விற்றுட்டு போகிறார், டயர்டாக இருக்க மாதிரி நிற்பார் நம்ம வீட்டுக்கிட்ட. ஏன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிடலேன்னு சொன்னால் சாப்பிட வாமான்னு சொல்லி லட்சுமி இங்கே வாமான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வீட்டில் கொல்லை பக்கம் வாழை மரம் நிறையா இருக்கும். அந்த இலையை கட் பண்ணி அவங்களுக்கு 4 இட்லி வச்சு என்ன இருக்கோ வீட்டில் வச்சு கொடுத்தா தான் எங்கள் நைனா மனசு திருப்தி அடைவாங்க. அதை பார்த்து பார்த்து எனக்கு வளர்ந்ததுனால இங்கேயுமே இப்போ நம்ம தெருவுலையே காய்கறி விற்றுட்டு போகிறாங்க, ஒரு எண்ணெய் விற்றுட்டு போகிறவங்க நம்ம வீட்டில் வியாபாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கும்பொழுது டயர்டாக இருந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வச்சுருப்பேன் வீட்டில் நிறையா. அதில் வீட்டில் என்ன இருக்கோ, சாதம் இருந்தாலும் சரி, தோசையோ இட்லியோ 4 எடுத்து வச்சு அவங்களுக்கு மன நிறைவாக கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது காணாமல் போயிடும். பிரம்மஜத்துக்கு தெரியும் எவ்வளவு நம்ம புண்ணியம் பண்ணுறோம், எவ்வளோ பாவம் பண்ணுறோன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்மளால் முடிஞ்ச உதவியலை செய்வோம். நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே அவங்களுக்கு பசிக்கும். அது மாதிரி நமக்கு நல்லா வச்சுருக்காரு இறைவன், அதனால் நம்ம கொடுத்து உதவும். இன்னும் மென்மேலும் நல்லா வைக்கட்டும், இன்னும் நிறையா பேருக்கு நம்ம உதவி செய்வோம். அது மாதிரி வாழ்க்கையில் காகத்துக்கு மட்டும் நீங்கள் சாதம் வைக்க மறக்கவே மறக்காதீங்க. வச்சு பாருங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். நல்ல வாழ்க்கையில் பொருளாதார வசதி நல்லா பெருகும். எப்பொழுதுமே குடும்ப சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.